வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ மேக்ஸ் டாப்பிக்கில் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் என்ன மாதிரி மெத்தட்ஸு இங்கே நம்ம பார்க்க போகிறோம்னா அசல் காணுதல். ஓகே, இந்த அசல் காணுதலில் எக்ஸ் அப்படின்னு வச்சு கூட கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் ஆண்டு தொகை கொடுத்து அசல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் ஒரு சில ட்ரிக்ஸ், அதாவது எக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ட்ரிக் இருக்குது. அதே போல் கொஸ்டினில் கான்செப்டை புரிஞ்சு அப்படின்னா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது சேம் ஒரே ட்ரிக்கை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து மொத்த தொகை கொடுத்து அசல் வேல்யூ கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தனி வெட்டியோட அளவு கொடுத்து அசல் வேல்யூ கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம், 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் PNR/100 நம்ம யூஸ் பண்ணுவோம் தான். ஓகேவா? இப்போ நான் 2 விதத்தில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம PNR/100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இதில் கொடுத்துருக்க டேட்டா எது எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 5% அப்படிங்கிறது ஆர் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது காலம் வேல்யூ, என் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தனி வட்டி ரூபாய் 5 சொல்லிட்டாங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிப்பு என்ன? அசல் வேல்யூ தான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 5 ரூபான்னு கொடுத்துட்டாங்களா. அடுத்து என் வேல்யூ 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இதில் எதை சிம்பிளை பண்ணலாம்? இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே 25 100. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வேல்யூ என்ன? இந்த சைடு இருக்க 20 ஈக்குவல் சைடு போகும்போது டிவைடில் மாறிடும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 20 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே இது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். இப்போது அசல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே 100% வச்சுக்குவோம். அசல் வேல்யூ எப்பயுமே என்ன? 100%. அது எவ்வளோ அமௌண்ட்டு 20ங்கிறது அந்த பர்டிகுலர் அசலுக்கு அது 100% தான். ஓகேவா? வச்சுக்கோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு வருஷத்துக்கு 5% தானே. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா மொத்தம் எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்போ 5 × 5 என்ன? 25. ஓகேங்களா? அப்போது வட்டியோட சதவீதத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் தனி வட்டியோட சதவீதத்தையும் அந்த ஆர் வேல்யூ என் வேல்யூ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வட்டியோட சதவீதம் கிடச்சிரும். ஓகே, இதை நம்ம போக போக மனக்கணக்காகவே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு. அதே போல் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக ஒரு கான்செப்ட் பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் மல்டிபிள் சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டியோட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. வட்டியோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன? இந்த வட்டி சதவீதத்தையும் அந்த ஆண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு எது கிடைக்கும்? வட்டியோட சதவீதம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 25%ஓட மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 5 ரூபா தானே தனி வட்டி ரூபாய் 5. அப்போ 25% 5னா அசல் வேல்யூ 100% என்ன? ஸோ இதுதான் இந்த சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு அப்படின்னா பார்த்த செகண்டில் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். எவ்வளவு வட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டில் எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடிச்சுக்கொடுங்க. ஓரஞ்சு 5, இங்கே 5 25. அடுத்து என்ன? ஓரஞ்சு 5, இங்கே 25 100. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? 20ன்னு கிடச்சிருச்சா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை புரிஞ்சுட்டேன் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அடுத்தடுத்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா. இப்போது வட்டியோட அமௌண்ட் 210னா இதோட பர்சன்டேஜ் என்ன? 14. ஒரு வருஷத்துக்கு 14னா 3 வருஷத்துக்கு. அப்போ 3 × 14. 3 × 14 என்ன? நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1 42. அப்போ 42%ஓட வேல்யூ தான் இந்த 210 அப்படின்னா அந்த தொகைங்கிறது நம்ம என்னென்னு எடுப்போம்? 100% எடுப்போமா? அப்போ 100% எவ்வளவு? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஓர் 21
2 21 42 வேலை முடிஞ்சா. அப்போ இந்த இடத்துல 10 வரும், இந்த இடத்துல 2ன்னு வரும். மறுபடியும் 1 2 I 2 10. இப்போ 5 × 100 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணுமா? 5 × 100 என்ன? 500. 500 தான் இதற்கான ஆன்சர். ரொம்ப அழகாகவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா டைம் சேவ் பண்ணுறது எப்படிங்கிறதா இந்த இடத்துல கற்றுக்கணும். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், எப்போ தேவையோ அந்த ஃபார்முலாவை அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற நேரத்தில் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆர் நீங்கள் PNR/100 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன? மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை ரூபாய் 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம PNR/100 ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 9% R வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது வட்டி, எவ்வளோ வட்டி? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு வருடத்திற்கான அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ என் வேல்யூ இங்கே இருக்குது. கடனாக பெற்ற தொகை பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே டைரெக்டாக அமௌண்ட்டாக கொடுக்காம ஒரு 4xன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இதை நம்ம அப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்போ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? 45 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வேல்யூ என்ன? 4x. ஓகேவா? இன்ட்டு என் வேல்யூ என்ன? ஒரு வருடம். R வேல்யூ 9% டிவைடட் பை 100. ஓகே, சிம்பிளை பண்ணலாமா? இப்போ இங்கே 9 5 45. ஓகேவா? அடுத்து ஒரு நாள் 4 25 நாளா 100. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த சைடு இருக்க அந்த 5 அப்படியே நோட் பண்ணிடலாம். 25 இந்த சைடு டிவைடில் இருக்குது, இங்கே போகும்போது மல்டிபிளாக மாறும். ஓகே, 25 × 5 என்ன? 125. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது மொத்த பிரின்சிபல் அமௌண்ட்டு என்ன? அந்த 4 × எக்ஸ்னா 4 × 125 என்ன வருதோ அதான் நம்ம நோட் பண்ணுவோம். 400 500 தான் அசல் அமௌண்ட் அப்படிங்கிற நோட் பண்ணலாம். ஓகே, அவங்க இதுலேயும் கூட அடுத்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் இங்கே பர்டிகுலர் எக்ஸை மட்டும் கேட்டதுனால 125ங்கிறதா அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 500, அவங்க எக்ஸை மட்டும் கேட்டதுனால 125. ஓகேங்களா? ஸோ ஈஸியானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டுக்கு x% வட்டி வீதம் x ஆண்டுகளுக்கு x தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் எனில் அசல் தொகை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கேயும் சம் வேல்யூ பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க நம்பர் கொடுத்தாலும் சரி, லெட்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, வேறு என்ன கொடுத்தாலும் சரி, ஃபார்மட் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இங்கே x% கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே இது ஆரோட வேல்யூ தானே, ரைட்? எக்ஸ் ஆண்டு அப்படின்னு சொன்னாலும் இது என்னோட வேல்யூ. எக்ஸ் தனி வட்டியாக ரூபாய் கொடுத்துருக்காங்க, அப்போ ரூபாய் தனி வட்டியாக அப்படின்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அசல் வேல்யூ, பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன? எக்ஸு. பிரின்சிபல் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க. என் வேல்யூ எக்ஸு, ஆர் வேல்யூ எக்ஸு டிவைடட் பை 100. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸையும் ஒரு எக்ஸ் இந்த ஒரு எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு தேவை. மீதி இருக்கா ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 100 டிவைடில் இருக்கா, இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக வந்துடும். அதே போல் எக்ஸ் மல்டிபிளாக இருக்கா, இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறிடும். அப்போ 100/xங்கிறதா இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க அமௌண்ட்டு கொடுத்தாலும் சரி, எக்ஸோ ஒய் இசட் என்ன வேணால் கொடுத்தாலும் சரி, அந்த ஃபார்மெட் பர்சன்டேஜில் கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஆண்டுன்னு சொன்னால் காலம், ஓகேவா? ரூபாய் தனி வட்டின்னு கொடுத்தாவோ மொத்த தொகை இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது அடுத்த மாடல் தான். இங்கே கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறும் என்றால் அசலானது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாலாம் பாருங்கள், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஆண்டு கொடுத்துருப்பாங்க, அதே போல் தனி வட்டி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேட்டா தான். ஒன்று ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அந்த ஒரு தொகைங்கிறது 6 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு மொத்த தொகை. ஓகேவா? அப்போது 6 வருஷத்தில் அவருக்கு 8800 மாறுது, 4 வருஷத்தில் 7920 இருக்குது. அப்படின்னு தான் அசல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் எப்படி சால்வ் பண்ணான்னா, கொடுத்துருக்கையில அதிக வருஷம் என்ன 6 வருஷம் தானே, 6 வருஷத்துக்குரிய அமௌண்ட்டை மேலே நோட் பண்ணுங்கள். 6 வருஷத்துக்கு 8880 அப்படின்னா 4 வருஷத்துக்கு 7920 இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு.
இப்போது ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வருஷத்துக்கான வித்தியாசத்தில் அமௌண்ட்டுக்கான வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் மொதல் வருஷம் எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் இருந்ததோ, இப்போ 1000 ரூபான்னு இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வருஷத்தில் இப்போ 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இதோட எது தான் ஆட் ஆகும்? அந்த வட்டி அமௌண்ட்டு தான் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த அசல் அமௌண்ட் 1000 ரூபா அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே தான் இருக்கும். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா மாறி இருக்கிறதுலாம் எவ்வளவு? அதோட வட்டியோட அமௌண்ட்டு. அதே போல் தான் இங்கேயும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன வரும்? இந்த 0 அடுத்து 8ல் 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் 6, இங்கே 8 அப்போ 18, 18ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8, 860 ரூபா வட்டி. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு? இந்த வருஷத்தோட வித்தியாசம் என்ன? 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி 860 கிடச்சிருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இன்னொரு இப்போ நம்ம வட்டி கண்டுபிடிச்சோமா 2வது பாயிண்ட்டு. ஆனால் நம்ம எவ்வளோ தான் வட்டி கிடச்சிருக்கு? 2 வருஷத்துக்கான வட்டி தான் கிடச்சிருக்கு. இப்போ 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நம்ம என்ன பண்ணலாம்? மொத்த தொகையிலேருந்து வட்டியை நம்ம குறைச்சிடலாமா? அதாவது மொத்த தொகைனா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இந்த வட்டியை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அதே போல் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தேவைன்னா மொத்த தொகையிலேருந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணால் நமக்கு அதோட பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன கண்டிஷன் இருக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த தொகை எத்தனை வருஷமோ, இப்போ எக்ஸாம்பிள் 4 வருஷத்துக்கான மொத்த தொகையாக இருந்தால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அதே 4 வருஷத்துக்கான மொத்த தொகையாக தான் இருக்கணும். இப்படி இருந்து நம்ம மைனஸ் பண்ணால் மட்டும்தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்மள்கிட்ட இருக்கிறது வட்டி 2 வருஷத்துக்கான வட்டி இருக்குது. ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று 4 வருஷமோ அல்லது 6 வருஷமோ தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வட்டியையும் இந்த ஆண்டுக்கு ஏதாவது மாற்றிக்கணும். இப்போ 4 வருஷத்துக்கு ஏதாவது மாற்றிக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம மாற்றினாவே போதும். அப்போ இன்ட்டு 2ன்னு பார்த்தோம்னா 2 வருஷத்துக்குரியது 860னா இன்ட்டு 2ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட் கிடச்சிருமா? 4 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட் என்ன? 0, 2 12, 2 பேலன்ஸ் 1, 2 16, 1 17. ஓகேங்களா? அப்போது 4 வருஷத்துக்கான அமௌண்ட்டு நீங்கள் வட்டி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1700, 1720. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ரைட். சரி, நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், கவனிங்க. ஆக்சுவலாக நான் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணும்போது இங்கே 18ன்னு இருக்குது. 18ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9 அப்படின்னு தான் வரும். ஓகே, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. அப்போது இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா என்ன வரும்? இங்கே 0, 12க்கு 2, 9 18, 1 19, 1920 அப்படிங்கிறதான் 1920 அப்படிங்கிறதான் 4 வருஷத்துக்கான வட்டி. புரிஞ்சுங்களா? அப்போ 3ஆவது ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணிட்டோம்? 1920ங்கிற வட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4வது தான் இப்போ தான் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? பிரின்சிபல் அமௌண்ட்டு இந்த 7920ல் 1920 4 வருஷத்துக்கான மொத்த அமௌண்ட்டு, அதே போல் 4 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட்டு. இதை கரெக்டாக மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான அசல் அமௌண்ட்டு கிடைக்கும். அசல் அமௌண்ட் என்ன? 6000 ரூபா அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? ஸோ 6000 தான் அது அசல் அமௌண்ட்டு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷனை வச்சு எப்படி நம்ம அசல் கண்டுபிடிக்கலாம் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இதே சேம் கான்செப்ட் தான். 5 ஆண்டுகளில் 10,400ஆகவும் 3 ஆண்டுகளில் 9,440ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 5 வருஷத்துக்கான அந்த அமௌண்ட்டை போட்டுறணும் 10,400. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கான மொத்த தொகை என்ன? 9,440. நீங்கள் வட்டியோட வித்தியாசமும் ஆண்டோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எதை பண்ணணும்? அதை நீங்கள் 1 வருஷத்துக்கு மாற்றுங்க. ஏன்னா இது வட்டி கிடைச்ச வட்டியை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்கானது கிடச்சிரும். ஏன் 1 வருஷத்துக்கான வட்டியாக நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன்? ஏன்னா இங்கே 2ன்னு இருக்குது. இது என்னதான் டபுள் பண்ணாலும் அடுத்து ட்ரிபிள் பண்ணாலும் 4 வருஷம் 6 வருஷம் இப்படி தான் போகும். நம்மளுக்கு தேவை என்ன? 3 வருஷத்துக்கு. அப்போ 1 வருஷத்துக்கான வட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்ட்டு 3ன்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான வட்டி உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த வட்டியையும் நீங்கள் இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணாவே உங்களுக்கு தேவையான அசல் கிடச்சிரும். ஓகே, ஸோ என்ன ஃபார்மெட் நான் சொல்லிட்டேன், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பெருசாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸியான ஒரு ட்ரிக்கு மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன ட்ரிக்கு அப்படிங்கிறத கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும்போது
2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டேட்டாவும் நல்லா கவனிக்கணும். இப்போ வருட வட்டி 12%. ஓகே, இந்த 12%த்தில் எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இதுக்குன்னு ஒரு தனி வட்டி கிடைக்கும். அடுத்து அதே தொகைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வட்டி விதம் என்ன? 10% இருக்குது. ஆனால் வருஷம் என்ன? 3.5 வருஷம். இதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டின்னு இருக்குது. இதோட ரெண்டோட வித்தியாசம்தான் அந்த 20 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு இப்போ மொதல் கண்டிஷனை பார்ப்போம். மொதல் கண்டிஷன் ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா 2 வருஷத்துக்கு பாருங்கள், மொதல் வருஷம் 12%, அடுத்த 2வது வருஷமும் ஒரு 12%, 3வது வருஷம், அதாவது அடுத்தது அரை வருஷம் தானே இருக்குது. அப்போ 12ல் பாதி 6%. அப்போது இதுக்கு வந்துட்டு சதவீதம் மட்டும் எவ்வளோ வருது? 12 + 12 24, 24 + 6 30%. அப்போது மொதல் தொகை கண்டிஷனுக்கு 30% வருது. அடுத்து இதே போல தான் ரெண்டாவது என்ன? 10% சொல்லியிருக்காங்களா? 10%, ஆனால் 3 வருஷம். மொதல் வருஷம் 10%, 2வது வருஷம் 10%, 3வது வருஷம் 10%, அடுத்து ஒரு அரை வருஷம் மட்டும் இருக்குது. அப்போ 10ல் பாதி என்ன? 5%. அப்போ மொத்தத்துக்கு இங்கே 35%. இதுதான் நீங்கள் அந்த சதவீதத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வட்டியோட 2 வட்டிக்கான வித்தியாசம் 20 ரூபான்னு சொல்லிட்டாங்களே, 2 வட்டிக்கான சதவீதத்தோட வித்தியாசம் தான் அந்த 20. அப்போது 2 வட்டிக்கான வித்தியாசம் என்ன? 5%. 5% இந்த 5% வேல்யூ தான் அந்த 20 அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஈஸியான ட்ரிக்கு. 5%ஓட வேல்யூ 20 அப்படின்னா 100% அசல் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? 100%. 100%ஓட வேல்யூ என்ன? இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான. இப்போ இந்த பாக்ஸ் மெத்தட் இந்த ஒரு ட்ரிக்கு நீங்கள் நிறைய கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? 4 5 5, 4 5 20, 4 × 100 கிராஸ் மல்டிபிள் தானே? 4 × 100 400. அப்போ இந்த அசல் வேல்யூ என்ன? 400 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அவங்க ஒவ்வொரு மெத்தட்லையும் சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அழகாக நம்ம இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். சேம் இப்போ நம்ம பார்த்த அதே மெத்தட் தான். பாருங்கள், 12% 2 வருஷத்துக்கு. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தத்துக்கு எத்தனை சதவீதங்கிற கண்டுபிடிங்க, வட்டியோட சதவீதம். அடுத்தது 3 வருஷம், இதே 10%. அப்போ இப்போ எத்தனை சதவீதம் வரும்னு பாருங்கள். ஆனால் வித்தியாசம் பாருங்கள், 40 ரூபான்னு இருக்குது. அப்போது நீங்கள் எத்தனை, இதுக்கும் ஆக்சுவலாக 5% தான் கிடைக்கும். 5%ஓட வேல்யூ 40 அப்படின்னா 100% வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படிங்கிற பார்த்து இன்வால்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஃபார்முலா வைஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிக்கணும். 3 வருஷம், ஓகே, என் வேல்யூ. அதே போல் இங்கே ஆர் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. ஆனால் இந்த கிடச்சிருக்க அந்த 17,000ங்கிறது என்ன? 17,000ங்கிறது இவ்வளோ அமௌண்ட்டாக கிடைக்கிது. ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு தொகை இந்த 3 வருஷம் 12% மாறி என்னவா கிடைக்குது? 17,000 மொத்த அமௌண்ட்டாக கிடைக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அப்போ இதான மொத்த தொகை. ஓகேவா? ரைட்டு. இப்போது நான் பர்சன்டேஜில் இந்த 17,000 எவ்வளவு பர்சன்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா, எப்பயுமே அசல் அமௌண்ட்டு நம்ம 100% எடுத்துக்குவோம். அசல் அமௌண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? 100% எடுத்துக்குவோம். இப்போ வட்டி மட்டும் தானே. வட்டியோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா 3 வருஷத்துக்கு என்ன? 3 × 12 தானே. 3 × 12 தான் அந்த வட்டியோட அளவு. 3 × 12 என்ன? 36. அந்த 36% தான் வட்டி. அப்போ மொத்த தொகைங்கிறது என்ன இருக்கும்? அந்த 100% ப்ளஸ் இந்த 36%. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு? 136%. 136%ஓட வேல்யூ தான் இந்த 17,000 அப்படின்னா 100%ஓட வேல்யூ என்ன? அதான் அசல் வேல்யூ. ஈஸியாக இப்போ இதே ட்ரிக்கு, பழைய ட்ரிக்கு அப்படியே வந்துருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 136%, 170 அப்படின்னா இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 100% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ சிம்பிளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 50 அப்படின்னு கிடைக்கும், இங்கே 50ன்னு கிடைக்கும், இங்கே 6 12 வருமா, பேலன்ஸ் 1 8ன்னு கிடைக்குமா, 16 அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 25ன்னு கிடைக்கும், இங்கே 34ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 34ன்னு இருக்குது, 17 × 2 ஓகே, ஒரு 17 17 2 17 34. அப்போ இந்த சைடு 1000 இருக்கா? ஓகேவா? இந்த சைடு 2 இருக்குது. மறுபடியும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 2 இங்கே 500 2 1000. வேலை முடிஞ்சா? இப்போ நம்ம எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம்? இந்த 500ஐயும் இந்த 25ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஃபார்மெட்டு கரெக்டாக புரிஞ்சிட்டேன் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளை பண்ணுறது. ஏன்னா நம்பர்ஸ் வேறு வேறு வரும், அது நம்ம ஒவ்வொரு வாய்ப்பாடு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அழகாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். 25 × 5 125. அப்போ 125 அந்த 00. அப்போ என்ன வருது? 12500 வருது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அங்கே கொடுத்துருக்க நம்பரை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக சிம்பிளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ சேம் ஃபார்மெட், இதே ஃபார்மெட்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அழகாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாடல் தான், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 16,940 எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த 16,940ங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைங்கிறது என்ன? அசலோட பெர்சன்டேஜும் ப்ளஸ் வட்டியோட பெர்சன்டேஜும் சேர்ந்தது தான். வட்டியோட பெர்சன்டேஜ் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 9 × 6 9 × 6 36%. அப்போ மொத்தத்துக்கு இங்கே 9 × 6 54. பாருங்க, நானே மிஸ்டேக் பண்ணுறேன். ஓகேங்களா? 9 × 6 9 6 54. அப்போ 154% வேல்யூ தான் இந்த 16,940. ஆக்சுவலாக கொஸ்டின் பார்த்தோம்னா ரவுண்டாக வர்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் மாறி மாறி வர மாதிரி, அப்போ தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற அளவில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான நம்பர் வந்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ 154% 16,940 அப்படின்னா 100% எவ்வளவு? இது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, மறுபடியும் எப்போ போல சிம்பிளை பண்ணிடலாமா? இப்போது நம்ம 2ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 50ன்னு வரும், இங்கே 7 7 77ன்னு வருமா? எஸ். அதுக்கு அடுத்தது என்ன? 77 தான் நம்ம சிம்பிளை பண்ண முடியும். அதாவது 7ஆல் சிம்பிளை பண்ணுவோம். இங்கே 11, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 14, பேலன்ஸ் 2ன்னு வருதா? 2ன்னு வந்துச்சுன்னா 29, 29னா 4 28, பேலன்ஸ் 1, பேலன்ஸ் 1னா 14, 14னா 2 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ அகைன் 11ஆல் அடிச்சு கொடுங்க. ஒரு 11 11, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 11னா 22, பேலன்ஸ் 2 வரும். அகைன் அந்த 2 சேர்ந்துச்சுன்னா 22, 220ன்னு வந்துருச்சா? இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 220 இந்த 50, இதைத்தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ அந்த லாஸ்ட் இருக்க 2 0 2 0 அப்படியே போட்டுருங்க, இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0வையும். இப்போ 5ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 2 10, 10க்கு 0 பேலன்ஸ் 1, மறுபடியும் 5 தானே வரும். அப்போ 10 1 11, அப்போது 11,000 அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய அசல் அமௌண்ட். புரிஞ்சுங்களா? சேம் ட்ரிக்கில் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 800 தனி வட்டியாக செலுத்தினால் அந்த தொகையின் மதிப்பு என்ன? இதுக்கு முன்னாடி மொத்த தொகை இவ்வளோ ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அசலோட சதவீதத்தையும் அந்த வட்டிக்கான சதவீதத்தையும் ஆட் பண்ணி அந்த மொத்த தொகைக்கு ஈக்குவல் பண்ணணும். பட் இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்ன? 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 4 ஆண்டுகள். ஓகே, இங்கே 800 தனி வட்டியாக அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் தான் இந்த 800. அப்போ இதோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 8%, 4 வருஷத்துக்கு 8 32%. 32% வேல்யூ தான் அந்த 800. நம்ம அவசரத்தில் நம்ம மறுபடியும் பழசாக நம்ம பார்த்தா அதே மெத்தட்லேயே பார்த்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதம், அந்த அமௌண்ட் என்ன, அது தனி வட்டிக்குரியதுன்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் வருஷத்தை மட்டும் மல்டிபிள் பண்ணி நம்ம அதுக்கான வேல்யூ போட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்கள், 32% 800 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்பயும் போல் சேம் பழைய ட்ரிக்கு அதே இதே வந்துருச்சா? பாக்ஸ் மெத்தட் கான்செப்டே சிம்பிளை பண்ணிடலாம்ல. அப்போது இங்கே பார்த்தோம்னா 1 8 8 4 8 32
2. ஓகேங்களா? அடுத்து இங்கே 100 தானே இருக்கும். அடுத்து ஒரு நாள் 4, 25 நாளாக 100. 25 × 100, 25 × 100 என்ன? 2500. 2500 தான் அந்த எக்ஸ் அமௌண்ட்டு. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது அந்த 2500 தான். ஈஸியானது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் அசல் வேல்யூங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். சேம் இதே மெத்தட் தான். 6% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 60ங்கிற எத்தனை பர்சன்டேஜுங்கிறத பாருங்கள். அதுலேருந்து 100% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஸோ ஈஸியானதான். இதுதான் வந்து அசல் வேல்யூ. அப்போ அசல் வேல்யூ என்னென்ன மெத்தட்லலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.